இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். வணக்கம் அன்பான நேயர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. போன வாரம் ஒரு நல்ல தலைப்பை எடுத்து நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெற்றோர், அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் அந்த பெற்றோரில் பார்த்தீங்கன்னா தாய். வேலைக்கு செல்லும் தாய்மார்கள், அவர்கள் அந்த குழந்தை வளர்ப்பில் அவங்களுடைய பங்களிப்பு என்ன, அவர்கள் எதிர்கொள்கிற சவால்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் பேச ஆரம்பித்தோம். ரொம்ப அருமையாக இருந்தது ஆரம்பமே. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நம்ம பேசுறதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாமா? உங்களுடைய வேலை நேரம் எவ்வளோ ஒரு நாளைக்கு? எங்களுக்கு சொந்த வேலைங்கிறதுனால எங்களுக்கு டைம் எல்லாம் கிடையாது. ஸ்கூல் டைமிங்ன்றதுனால ஆஸ் யூஷுவல் 9 o'clockலேருந்து 4 o'clock வரைக்கும் தான். மார்னிங் 8:30 டு ஈவினிங் 4 o'clock. அந்த கோழி கூவுற சத்தம் நாங்க எந்திரிக்கிற சவுண்ட் ஒரே மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து மேக்ஸும் சயின்ஸ்க்கும் கண்டிப்பா நான் அனுப்பிச்சு தான் ஆகணும். ஈவினிங் வந்தாலும் சேம் அதே மாதிரி தான், அவங்க கூட தான் அதிகம். ஆஸ் அ டீச்சர் என்னோட குழந்தைய நான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படிங்கறத பண்ண முடிஞ்சது. ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம். போன வாரம் என்னென்ன பேசியிருக்கிறோம் அப்படின்றத பார்த்து முடிச்சிட்டோம். தொடர்ந்து இப்போ பேச போகிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். தொடர்ந்து பாருங்க. நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு மற்றவங்களையும் நீங்கள் ஆலோசனை சொல்லுங்கள், இந்த நிகழ்ச்சி பாருங்கன்னு சொல்லி. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த நிகழ்ச்சியினுடைய நேரம் மாறி இருக்குதுன்னு சொல்லி. மீண்டும் உங்களை நான் நினைவுபடுத்துகிறேன். இந்த நிகழ்ச்சி இனி ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 8:30 மணிக்கும். மறந்துடாதீங்க, எல்லாத்துட்டும் சொல்லிடுங்க. சரி, தொடர்ந்து நாம் பேசலாம். மார்னிங் வந்து 7:40க்கு என் பெரிய பையனுக்கு பஸ் வந்துடும். அதனால அவனை ஒரு 6:45 எழுப்பி குளிடான்னு சொல்லி எல்லாம் கிளப்பி அனுப்புறது. அந்த மார்னிங் அவ்வளோ நேரம் தான் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஈவினிங் வந்துட்டான்னா 5 o'clock 5:30க்கு டியூஷன் போவான். எனக்கும் கிளினிக் வரணுங்கிறதுனால அந்த கொஞ்ச நேரம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததில் என்ன சொன்னாங்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அப்படியே விட்டுருவேன். நான் நைட்டு போகும்போது சில டைம் 9 o'clock போயிடுவேன். பேஷண்ட்ஸ் ஏதோ அதிகமாக இருந்தாங்கன்னா 10 o'clock அந்த மாதிரி எல்லாம் ஆயிடும். அப்போ போகும்போது எதுவும் பேச முடியாது. ஒன்றும் ஒரு வேளை தூங்கிடுவானுங்க, இல்லைன்னா நான் போய் சாப்பிட கொடுத்து தூங்க வைக்கிறது, அது மட்டும்தான் டைமாக இருக்கும். காலையில் சாப்பிடும்போது பேசிகிட்டே தான் சாப்பிடுவான் பையன். எங்களோட நல்லா பேசுவான். அப்புறம் திருப்பி அவனுக்கு என்னன்னா, அவனுக்கு நைட்டு சாப்பிடும்போது நாங்கள் 4 பேர் 5 பேர் உட்காந்து தான் சாப்பிட்ணும். சாப்பிடும்போது நாங்கள் அன்னைக்கு என்ன, எங்கள் காலேஜில் என்ன நடந்துச்சு, பொண்ணு வேலைக்கு போன இடத்துல எப்படி இருந்துச்சு எல்லாம் பேசிக்குவோம். நல்லா சமாதானமாக சின்னதுலேருந்தே அந்த பழக்கம். நீங்க நைட் ஆனா உங்களுக்கு ஒர்க் லேட் இல்லைங்களா? லேட் ஒர்க்னா வீட்டில் கொண்டு வந்து செய்வோங்க மேடம். நாங்கள் கம்பெனியில் ஒர்க்குங்கிறது நீங்க வீட்ல வந்து எங்களோட உட்காந்து அவங்களும் செய்வாங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ நாங்க பேசி சந்தோஷமா இருப்போம். ஒரே கேள்வி, நீங்க இது வரைக்கும் உங்க குழந்தைக்கு ஸ்பெண்ட் பண்ண டைம் போதும், கரெக்டா நான் பண்ணியிருக்கேன்ப்பா அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? சொல்லுங்க. மண்டையாட்டுனா ஆம் அல்லது இல்லை. இல்லைன்றவங்களாம் கை தூக்குங்க. ஓகே, இப்போ வாங்க டாக்டர். குழந்தையினுடைய வளர்ப்பில் தாயினுடைய பங்கு என்பது ரொம்ப முக்கியமானது. அது தெரியும், நம்ம நிறைய எபிசோட்ஸில் பார்த்துட்ருக்குறோம், தொடர்ந்து பார்க்குறோம். அதுதான் அறம் செய்யினுடைய மெயின் தீமே. அதுதான் பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகளுடைய வளர்ப்பு நிலை, அவங்களுடைய உடல் சார்ந்த உள்ளம் சார்ந்த வளர்ப்பு நிலை. அந்த பெற்றோர்களில் அம்மா தான் லீடு கேரக்டர். அவங்க தான் முக்கிய. பை நேச்சர் அவங்கள பை பர்த் அவங்க வந்து பிறப்பிக்க செய்கிற அந்த தாய் தான் அவங்களுடைய வளர்ப்புலையும் ரொம்ப முக்கியமான ஆளுன்னு பார்க்குறோம். இந்த நேரம் செலவழிக்கிறதுல என்ன அவ்வளோ பெரிய மாற்றத்தை குழந்தைகளுடைய வளர்ப்பில் கொண்டு வந்துட முடியும்? ஒரு கேள்வி. இப்போ குழந்தைங்க பொறுத்த அளவுக்கு கண்டிப்பாக டைமிங்கிறது ஒரு ஃபேக்டர் தான், நான் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் டைமிங்கிறது நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். எனக்கு நிறைய பேரண்ட்ஸ் தெரியும், வீட்டில் இருக்காங்க, இல்லைன்னா குழந்தையோட பக்கத்துலேயே தான் இருப்பாங்க, ஆனால் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு ஃபோனில் இருப்பாங்களோ, வேறு எதாவது விஷயம் பண்ணிகிட்டு இருப்பாங்களோ, இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க. அதுவும் யூஸே இல்லை. பட் இப்போ ஒர்க்கிங் மதர்ஸ் அது பார்த்திங்கன்னா, நாங்கள் வேலைக்கு போகிறோம், நமக்கு ஒரு வேறு ஸ்கெட்யூல் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும்போது அந்த டைமிங்கிறது ஒரு 10 minutes கூட நம்ம குவாலிட்டி டைம், அதாவது குழந்தைக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுறோம். மோஸ்ட் ஆஃப் யூ சொன்னது ஈட்டிங், ப்ரஷிங், டேக்கிங் பாத், குழந்தையோட பேசிக் நெசசிட்டிஸ்க்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைம், தட் இஸ் நாட் ஒன்லி டைம். அதுக்கு டெஃபினட்டாக ஒரு பார்ட் ஆஃப் டைம் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஒரு நாளைக்கு ஒரு 20 minutes ஆದರೂ ஒரு குழந்தையோட காலை ஒரு 20 minutes ஒரு ஈவினிங் ஒரு ரஃப்லி ஒரு 30 minutes to 1 hour per day
ஃபோன் இல்லாம, படின்னு சொல்லாம, நீ தப்பு பண்ணேன்னு கரெக்ட் பண்ணாம, இது எல்லாமே பண்ணாம ஒரு குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்றது தான் குவாலிட்டி ஆஃப் டைம். மோஸ்ட் ஆஃப் டைம் நம்ம பேசும்போது என்ன சொல்லுவோம், என்ன நீ படிக்காம இருக்க, என்ன நீ ஹோம்ஒர்க் பண்ணாம இருக்க, என்ன நீ சாப்பிடல, இதுக்கு தான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம். மோஸ்ட் ஆஃப் டைம் அப்படிதான் நம்ம குழந்தையோட டைமே ஸ்பெண்ட் பண்ணி, இல்லைன்னா படிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறது. நம்ம டீச்சர் இல்லையே, நம்ம அம்மா தானே எண்ட் ஆஃப் த டேல. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை தவிர நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோங்கிறது தான் மெயின் ஃபேக்டர் இதில். ஸோ இப்போ ஒர்க்கிங்னால நம்ம அதை காம்ப்ரமைஸே பண்ண முடியாது இல்லைங்களா. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எவ்ரிபடி இஸ் ஒர்க்கிங், அம்மாவும் ஒர்க்கிங், அப்பாவும் ஒர்க்கிங். அப்படி இல்லைன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க. சில அப்பாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுக்கிறாங்க அண்ட் தேர் சப்போர்ட்டிங். நீங்களே நிறைய பேர் சொன்னீங்க, அவங்களும் சொன்னாங்க அவங்க ஹஸ்பண்ட் பார்த்துக்கிறாங்க. ஸோ இட் இஸ் பிகம் அ பிக் ஃபேக்டர். ரொம்ப நல்ல சேஞ்ச், எக்ஸலண்ட் சேஞ்ச். நானும் பார்த்துட்டேன் நிறைய ஹஸ்பண்ட்ஸும் நிறைய அப்பாங்க இப்போ நிறைய ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஒரு மெட்டர்னல் மதர் ரோலும் அவங்க ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். பட் அந்த குவாலிட்டி ஆஃப் டைம் அப்படிங்கிறது ஒரு 20 நிமிஷம் கூட போதும். ஆனால் எப்படி யூஸ் பண்ணுறீங்கங்கிறது தான் கொஸ்டின். குழந்தைங்களோட நேரம் செலவிடுறது அப்படின்றது குழந்தைங்களோட உரையாடுதல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக நம்ம குழந்தையோட பேசணும், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் என்ன பேசணும் அப்படின்றத டாக்டர் ரொம்ப சொல்கிறேன், வேல்யூபிளான விஷயம். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரமாக இருக்கணும். நிறைய பேரண்ட்டை நானும் பார்த்துருக்கேன், ஈவன் நான் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். பசங்களா வந்து என்னடா நீ ஸ்கூல் போயிட்டு வந்தியா, படிச்சியா, ஓகே குட், இன்றைக்கி என்ன, அதை நான் ஸ்பெண்ட் பண்ணுறேனே, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேனே, இல்லை என்னடா உனக்கு வேணும், அவன் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துறேனே, நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டேனே, டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஆனால் அதையும் தாண்டி குழந்தைகளோட எனக்கு அழகாக இருந்துச்சு நீங்கள் சொன்னது. அதாவது மொபைல் இல்லாமல் உட்காரணும், எந்த ஒரு என்ன சொல்கிறது, அவன்கிட்ட குற்றங்கள் கண்டுபிடிச்சி உட்காரக்கூடாது, நார்மலாக உட்காரணும் இல்லை. அது ஒரு பெரிய விஷயந்தான். அது இன்றைக்கி நடக்குதா அப்படின்ட்டு தான் பெரிய இது. அதுலேயும் குறிப்பாக அம்மாக்கள் அந்த நேரம் செலவிடுகிறதில்ல. அப்படிப்பட்ட ஒரு இதை பண்ண முடியுதா, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். டாக்டர் சொன்ன மாதிரி ஆமாம், இதை தாண்டி நான் அந்த மாதிரிலாம் அவங்கள்ட்ட பேசியிருக்கிறேன், இதெல்லாம் பேசியிருக்கிறேன் அப்படின்னு எதாவது இருக்குதா அவங்களுக்கு? இப்போ நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் வந்து நைட் ஆனால் எல்லோரும் உட்காந்து பேசுவோம், என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பேசுவோம். வேறு என்ன, வேறு ஏதாவது ரொம்ப சுவாரஸ்யமாக ஏதாவது இந்த விஷயத்தில் நான் பேசியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்களேன். நான் அதிகமாக பேசுறது வந்து சர்ச்சை பற்றி தான் பேசுவேன். தம்பி வந்து எப்பவுமே அவனுக்கு கோயிலுக்கு போகிறதா ரொம்ப பிடிக்கும். அவங்ககிட்ட அந்த மாதிரி விஷயம் மட்டும்தான் பேசணும், மற்ற மாதிரி விஷயமெல்லாம் அவனுக்கு நான் பேசுனது இல்லை. ஓகே ஓகே ஓகே. என்ன பேசுவீங்க அப்படி சர்ச்சை விஷயமா? இப்போ பசங்களோட வெளியில் போக மாட்டேன் அதிகமாக. நான் அப்படி எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தால் எங்கே போனேன் அப்படின்னு கேட்பேன். அம்மா நான் எங்கேயும் போகல, கோயிலுக்கு மட்டும் தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் சரி அங்கே யார் கூட பேசினேன் அப்படின்னு எல்லாம் கேட்பேன். கேட்கும்போது அவன் அதுக்கு பதில் சொல்லுவான். அவ்வளோ அவன்கிட்ட அதிகமாக பேச்செல்லாம் கேட்க மாட்டான், அதோட நிறுத்திக்கிறது. ஆமாம், எங்கே போனால் வந்துட்டேன், அவ்வளோதான். ஏன்னா அவன் அப்படி போக மாட்டான்னு ஒரு நம்பிக்கை. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க கேட்குற கொஸ்டின்ங்கிறது அவனை டெய்லி போயிட்டு வர்றது, அதை சொல்ல வரல. நான் சொல்றது குவாலிட்டி ஆஃப் டைம். ரெண்டாவது மெமரிஸ், மேக்கிங் மெமரிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நீங்க மெமரி உங்க குழந்தையோட நீங்க ஒரு மெமரி கிரியேட் பண்றீங்க இல்லைங்களா. எங்க அம்மா என்னோட இது பண்ணாங்க, நானும் எங்க அம்மா பட்டர்ஃப்ளை மாதிரி டான்ஸ் ஆடணும், நானும் எங்க அம்மா அங்கே நம்ம 2 வீலர்ல போனோமா, நம்ம ட்ரீஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணிட்டே போகணும். தீஸ் ஆர் மெமரிஸ். நீங்க எத்தனை பேரண்ட்ஸை உங்க குழந்தையோட மெமரிஸ்க்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க, ஒரு அதாவது ஞாபகங்கள் சொல்ல மாட்டேன் நான், ஒரு 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 அனுபவம், நினைவுகள், அனுபவங்கள். உதாரணத்துக்கு டாக்டர் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி சொல்றேனே, சம்வேர் நீங்க ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறீங்க, ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், கொடைக்கானல் கூட்டு போறீங்க, குணா கேவ் கூட்டு போறீங்க. அந்த இடம்லாம் பார்த்துக்கிட்டு வரணும்னு இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ்னோ, அது ஒரு மெமரி. காலத்துக்கு அவன் நினச்சிட்டே இருப்பான், நானும் எங்கள் அப்பா இந்த இடத்துக்கு போனோம், நானும் எங்கள் அம்மா நாங்கள்லாம் இந்த இடத்துக்கு போனோம், ஒரே மெமரி. இல்லை எங்கேயாவது நீங்கள் போய் இப்போ பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்க, அந்த பர்த்டே என்ன பண்ணுறீங்க, ஒரு ஆஃபனேஜ் கூட்டிகிட்டு போகிறீங்க, அந்த இடத்த செலிப்ரேட் பண்ணுறீங்க. அப்போ அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறீங்க, டே இந்த மாதிரி நம்ம இல்லாதவங்களுக்கு செய்ய போகிறோம், ஒரு மெமரி. அந்த மெமரி இவங்க சொன்ன மாதிரி இட் குட் பி ஏதாவது பிளேஸ். அப்படி பிளேஸ் கூட அவசியம் இல்லை, உங்க வீட்டுக்குள்ளேயே நீங்க ஒன்னா உட்காந்து அதை குக் பண்றீங்க, அதை டிஃப்ரெண்டா பண்றீங்க. ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது விளையாடுறீங்க வீட்டுக்குள்ளேயே, ஒரு பேட் பால் வச்சு விளையாடு. எங்க அப்பாவோட நான் பால் விளையாட, நான் எங்க அப்பாவை நான் அவுட் பண்ணிட்டேன். அது குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவே ஒரு லூஸ் பண்ண வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டர். அப்படியே அவங்க அம்மாவோட நான் இதை பண்ணேன் எங்க அம்மாவுக்கு. அந்த நான் சொல்றது மெமரிஸ். அந்த மெமரி கிரியேஷனுங்கிறது இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் ஜெனரேஷன் ஒரு பேரண்ட் அண்ட் சைல்டுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது.
இப்போ நான் அன்னைக்கு ஒரு பேரண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ அந்த குழந்தை கிட்ட கேட்டேன், உங்க அப்பாவோட ஒரு 20 நிமிஷம் தரடா, நீ என்ன பண்ண விரும்புற உங்க அப்பாவோட? நான் எங்க அப்பா எப்பவுமே என்னோட தானே இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க ஏதோ சாஃப்ட்வேர் போல ஒர்க் ஃப்ரம் ஹோம். அப்படியாப்பா, என்ன பண்றவங்க? அவங்க கம்ப்யூட்டர்ல இருப்பாங்க, நான் இங்க பக்கத்துல இருப்பேன். நான் அதை சொல்ல வரல, உங்க அப்பா உங்களோட தான் இருக்காங்க, அதை தவிர நீ உங்க அப்பாவோட. அவனால அதை யோசிக்கவே முடியல. அதுக்கும் ஹீஸ் அ 12-year-old child. வேற என்ன பண்ணுவாங்க உங்க அப்பா? அவங்க பாட்டுக்கு அங்கே வேலை பண்ணிட்டு இருப்பாங்க, நான் என் பாட்டுக்கு இங்கே இருப்பேன். ஸோ அந்த ஒரு மெமரி, அதுதான் ஒரு கனெக்ஷன் நான் சொல்ல வரேன். ஸோ நீங்க என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் அந்த குழந்தையோட அந்த ஒரு மெமரியை கிரியேட் பண்றது தான் ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு பாண்டிங், ஒரு லவ், ஒரு ட்ரஸ்ட் அப்படின்னு நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. டாக்டர் வந்து இங்க உட்காந்து பேசிட முடியும், இன் ப்ராக்டிக்கல் முடியுமா? சாத்தியமா? ஒர்க் ப்ரெஷர்ல, பிஸ்னஸ்ல, உங்களுடைய இதில் 12th 10th இழுத்துட்டு ஓடணும், 6:30 மணிக்கெல்லாம் போய் வண்டி ட்ரிப்பில் ஏறணும். அது எவ்வளோ? இந்த ஒர்க் ப்ரெஷரில் நமக்கே பல மெமரி இருக்கு. நமக்கு வேலையில் எத்தனை மெமரிஸ், அப்பா சாமி அப்படின்னு நினைக்கிறோம். இது கிரியேட் பண்ண முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? முடியுமா? சாத்தியம் இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்லிட்டு போவாங்க, அவங்க சைக்காட்டிஸ்ட் டாக்டர், அவங்க எல்லாமே நம்ம சொல்லிடுவாங்க, இப்படி இருந்தா தான்ப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. டாக்டர் சொல்லிடுவாரு, இன்னைக்கு இந்த மாத்திரை போடுப்பான்னு. அதை டைமுக்கு போட்டுற முடியுமா இருக்கிற ப்ரெஷரில், ஒர்க் ப்ரெஷரில்? சொல்லுங்க பார்க்கலாம். இது பாசிபிளா? என்னடா கடைசியில் என்ன கோத்து விட்டு. இல்லை யார் வேணாலும் நீங்கள் பேசலாம். இது பசங்க வளர்ற வரைக்கும் ஓகே, வளர்ந்ததுக்கு அப்புறம் கஷ்டம்தான். சின்ன பையனா இருக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி வெளியில எல்லாம் போகும்போது அவனுக்கு போட்டோ எடுக்கணும் ரொம்ப பிடிக்கும். செல்ல அம்மா நானும் நீயும் போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுவான் அவன். போட்டோ எங்க பார்த்தாலும் இந்த அவனுக்கு செடி இந்த மாதிரி இயற்கை சூழல்லாம் ரொம்ப பிடிக்கும். அங்க போய் என் கூட ரொம்ப இதா இருப்பான். பாப்பா வந்து அவங்க அப்பா கூட தான். அவங்க நீங்க சொன்ன மாதிரி கேரம் போர்டு விளையாடுவாங்க, அதெல்லாம் அவங்க அப்பாவோட செக்ஷன். அவர் கூட தான் அதெல்லாம். நான் வந்து எனக்கு வேலையே கரெக்டாக இருக்கிறதுனால அந்த மாதிரி என்னால் அவங்க கூட பண்ண முடியாது. அவங்க அப்பா வேணா அதுக்கு தகுந்த மாதிரி கிரிக்கெட் பார்ப்பாங்க, வீட்டில் உட்காந்து ஒன்றா உட்காந்து. எனக்கு பிடிக்கலனாலும் அவங்க கூட சேர்ந்து நானும் உட்காந்து பார்ப்பேன். இல்ல நீங்க போட்டோ செஷன்ல இருந்திருக்கீங்க, கண்டிப்பா அதுவே பெரிய மெமரி தான். இன்னுமே வந்து லேப்டாப்ல வச்சிருக்கான். சின்னதுல இருந்து எடுத்தது எல்லாம் வந்து அம்மாவும் நானும் என் கூடயே தான் அதிகமா போட்டோ எடுத்திருப்பான். அதை எடுத்து வச்சு இன்னுமே அவன் வந்து சொல்லுவான், அடிக்கடி சொல்லுவான். மூஞ்சில அவ்வளவு சூப்பர் சூப்பர். உங்க போட்டோஸ் எல்லாம் பார்க்கணும். சொல்லுங்கம்மா, இஸ் இட் பாசிபிள்? இல்ல அவங்க சொல்றாங்க அது ஓகே, கொஞ்சம் வளர்ந்துட்டான கொஞ்சம் கஷ்டம், பட் சின்னதுல கொஞ்சம் இஸ் பாசிபிலிட்டின்னு சொல்றாங்க. நீங்க? அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு வந்து அந்த மத்தியானம் கொஞ்சம் டைம் இருக்கும், 2 to 4 o'clock வரைக்கும் டைம் இருக்கும். அப்போ இது நாள் வரைக்கும் வரும்போது அவன்கிட்ட இந்த படிப்பு விஷயத்தை மட்டும் கேட்டுட்டு நம்ம அப்படியே விட்டுருவோம். அதுதான் நம்ம அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு நினச்சிட்டு அதோடு விட்டுட்டோம். ஆனால் இதை தாண்டி இத்தனை விஷயங்கள் இருக்குதுன்னு எனக்கு இன்னைக்கு புரியுது. அதனால நான் இனியாவது அதில் முயற்சி எடுத்து இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, இது பாசிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். குட், வெரி குட். சொல்லுங்க மேம், உண்மை பேசுங்க. கண்டிப்பா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். எல்லா நாளும் கண்டிப்பா என்னால ஸ்பெண்ட் பண்ணிட முடியும் அப்படின்றதும் கிடையாது. என்னைக்கோ ஒரு நாள் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், என்னைக்கோ ஒரு நாள் எனக்கு அதிகமான ப்ரெஷர் இருக்கலாம், நெக்ஸ்ட் டே நிறைய ஒர்க் இருக்கலாம். அந்த டைம்ல வந்து பண்ண முடியாது, ஓகே அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் நான் எப்பவுமே அப்படியே இல்லைல்ல, நான் எனக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன், நான் எனக்காக எல்லாமே பண்ணிக்கிறேன். மாதிரி என்னோட குழந்தைக்காகவும் நான் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகும். எப்படி மெமரிஸ் நான் கிரியேட் பண்றேன்னா, என் பாப்பா கதை நான் ரொம்ப பிடிக்கும், நிறைய கதைகள் படிக்க சொல்லுவோம். அவளுக்கு படிக்க தெரியாது, இவ்வளோ சீக்கிரம் யூகேஜி குழந்தையால ஒரு புக் எடுத்து ஸ்பீடாக படிக்க தெரியாது. ஸோ என்னை வந்து படிக்க சொல்லுவாங்க, அவங்க புக் எடுத்து நீங்கள் படித்து காட்டுங்க. அவங்க பிக்சர் பார்ப்பாங்க, பிக்சர் பார்த்து அவங்க க்ரியேட்டிவாக யோசிப்பாங்க. மம்மி இந்த பிக்சரில் எப்படி இருக்கா, சரி நானும் சிண்ட்ரெல்லா கதை படித்தா நானும் சிண்ட்ரெல்லா ஆகிட்டு ஒரு வெளியே போகும்போது மம்மி இங்கே பாருங்கள் க்ளவுட்ஸ், அந்த க்ளவுட்ஸ் என்னோட பெட்டாக மாறிடுச்சு, நான் போய் அந்த பெட்டில் படுத்துக்கிட்டா எப்படி இருக்கும். ஸோ அதை வந்துட்டு சேர்த்து வச்சு பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மாதிரி எந்த ஒரு பேசேஜ் எடுத்தாலும், ஒரு புக் எடுத்தாலும், ஒன்ஸ் அப்பான் அ டைம், லாங் அகோ, அவங்க மனசில் அது பதிஞ்சிடுச்சு. ஸோ அவள் 12th ஸ்டாண்டர்ட் போனாலும் சரி, காலேஜ் முடித்தாலும் சரி, இல்லை இன்கேஸ் அவளே ஒரு குழந்தை பெற்றாலும் சரி, அவள் சொல்லுவாள் ஒன்ஸ் அப்பான் அ டைம், எங்கள் மம்மி இப்படி தான் எனக்கு கதைகள் சொல்லி கொடுத்தாங்க. இந்த மெமரிஸை நான் அவளுக்கு கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். கதை சொல்கிறது மூலிமா இப்படி தான் ஒரு கதை தொடங்கும் அப்படின்றத நான் அவளுக்கு கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா கதை, ஓகே இந்த கதை வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு, கொஞ்சம் தூக்கம் வருது, சரினா குக்கிங் டைமில் நான் எப்படி அவளுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது, கூடவே அவளை வச்சுப்பேன். குக்கிங்லேயே பாப்பா பார்த்துக்க யாரும் இல்லை, தனியாகவும் விட முடியும், தனியாக தான் ஃபோனுக்கு போக ஆரம்பிப்பாங்கன்னு தெரியும். ஸோ மொபைலில் போகாமல் இருக்கிறது, குக்கிங் பக்கத்தில் இருந்துட்டு நெக்ஸ்ட் மம்மி வந்து பேன் வைக்கிறேன்,
மம்மி வந்து ஆயில் பண்ணுறேன், மம்மி ஆனியன்ஸ் போடுறேன், இதை பார்க்குறீங்களா? இப்போ என்னோட டாட்டர் வந்து யூகேஜி தான், ஆனால் ரெசிபி சொல்லுவாங்க. எங்கள் மம்மி எப்படி செய்வாங்க தெரியுமா? ஒரு சொப்பு வச்சு விளையாடும் போது அவங்க கூட வந்துட்டு குட்டி குட்டியாக இந்த கருவேப்பிலை கொடுக்கறது, ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி கொடுக்கறது. ஈவன் அந்த அப்போ வந்து நம்ம வந்துட்டு சொப்பு சாமான் விளையாடுவோம் அப்படி. இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை, ஆனால் நான் அந்த மாதிரி விளையாட வைப்பேன். அவங்க வந்து எனக்கு டெய்லி குக் பண்ணி கொடுப்பாங்க. மம்மி உங்களுக்கு நான் இன்னைக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணி தரேன், மம்மி உங்களுக்கு நான் பிரியாணி பண்ணி தரேன், இந்தாங்க எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஷேரிங்கும். அதில் எல்லாரும் இருக்காங்க, யார் இருந்தாலும். எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு பிளேட் கம்மியாக இருக்குது சொப்பில் அப்படின்னும் போது அப்போ என்ன பண்ணணும்? இட்ஸ் ஓகே, நீங்கள் சாப்பிட்டுட்டு கொடுங்க, நெக்ஸ்ட் பிளேட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றது. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் இப்போ என்னால் முடியுதுன்னு நான் நினச்சதுனால தான் பண்ணுறேன். என்னால் முடியல, எனக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்குது, எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, நான் எல்லா நாளும் உட்காந்து கண்டிப்பாக என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஓகே, ஒருவேளை இப்போ உங்கள் கேர்ள் பேபினால சொப்பு சாமானை கொடுக்குறீங்க, பையனாக இருந்தால் பையனுக்கு எப்படி நான் என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் திங்க் பண்ணுவேன். எப்படி அவன் கூட ஒரு குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றதை யோசிப்பேன். பையனுக்கு என்ன தேவை? அவன் வெளியே போய் விளையாடணும், அவனுக்கு தேவை கிரிக்கெட் விளையாடணும், அவுட்டோர் கேம்ஸ் விளையாடணும். சரி ஓகே, என்னால் அவுட்டோர் கேம்ஸ் எப்போவுமே விளையாட முடியாது. அப்போ இண்டோரில் நான் என்ன அவன் கூட ப்ளே பண்ணலாம்? ஒரு செஸ்ஸோ கேரமோ, அவன் கூட இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத இப்படி நான் திங்க் பண்ணுவேன். ஓகே, பையனுக்கு செப்பு கொடுக்க மாட்டீங்க? அஃப்கோர்ஸ் பையன் ஆசைப்பட்டா, இப்போ பாப்பா ரெசிபி ஆசைப்பட்டா, அவள் குக் பண்ணணும்னு வந்ததுனால குக்கிங் கொடுத்தேன். நான் வந்து என் பையனை கம்பல் பண்ண முடியாது. உனக்கு வேணும்னா வந்து கற்றுக்கா, பட் லைஃப் டைமுக்கு உனக்கு இது கண்டிப்பாக தேவைன்னா ஃபியூச்சரில். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்துட்டு வரும்போது குக்கிங் தெரியல, நான் என் கூட ஆக்சுவலி எது கேட்டேன்னா அப்பார்ட் ஃப்ரம் அவர் டாபிக் இப்போ நம்ம பேசுறது, பட் இருந்தாலும் நீ குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க சொன்னதுனால இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். அதாவது இப்போ நிறையா இப்போ எல்லாமே காமனாக ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆமாம், ஜென்ரல் ஈக்குவாலிட்டி ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் வந்து இன்னமும் போய் பெண் குழந்தைன்னா அதுக்கு செப்பு சாமானம் கொடுக்குறதும், பையன்னா அவன் கூட கேரம் போர்டு விளையாடுறோம் அப்படின்ற கான்செப்ட்லாம் ஏன் அவனுக்கும் கொடுங்க, லெட் தம் நோ. இட்ஸ் அப் டு ஹிம். நான் அவனோட விருப்பத்தை முதல்ல யோசிப்பேன். அவன் என்ன விருப்பப்படுறான் செகண்டரி தான். அவன் ஒரு கொஞ்சம் வளர்ற பருவத்தில் தான் அவனுக்கு வந்து குக்கிங்கை நான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கை வந்து மம்மி இப்படி, அந்த தங்கச்சி அக்கா இப்படி பண்ணுறாங்க, நீ போய் இந்த வேலையை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு எனக்கு. ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு அவன்கிட்ட ரூல் போட மாட்டேன், ஆர்டர் போட மாட்டேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா, எனக்கு இந்த க்ளோத்ஸ் கொஞ்சம் வாஷ் பண்ணுறீங்களா, எனக்கு இந்த வெசல்ஸ் வாஷ் பண்ணுறீங்களா, அப்படி தான் கேட்பேன். அது மீன்வைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ப்ராக்டிஸ் ஆகிடும்ன்றது என்னுடைய. ஓகே, நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஆக்சுவலி நிறைய பேசுகிற விஷயம் இருக்குது. ஓகே, குட் குட். நீங்கள் வந்து இந்த குவாலிட்டி டைமில் நீங்கள் வந்து அழகாக இருக்கு. நான் அப்படிதான் மார்னிங் அதே சொப்பு சாமான் தானா? இல்லை இல்லை, நான் மார்னிங்லேருந்து பாப்பா கூட மார்னிங் அவ கூட தான் போகிறேன். ஈவினிங் வரும்போதே அவள் ஸ்கூலில் நடந்தது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே என்கிட்ட ஷேர் பண்ணிடுவாள். அதே மாதிரி வீட்டில் ஒரு சின்ன சமையல் செய்யும்போது கூட பாப்பாவும் சேர்த்து அவளையும் ஹெல்ப் பண்ண வச்சு நானும் பண்ணுவேன். ஒரு வெங்காயம் வெட்டிதா, நீ ஒரு இது எடுத்து போடு அப்படின்னு. அப்போ தம்பியும் சேர்த்து, தம்பி இப்போ அவள் ஒரு பிளேட் எடுத்து வச்சா நீ தண்ணி எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்குமே ஈக்குவலாக தான் பண்ணுவேன். அதே மாதிரி விளையாடும் போதும் அப்படி தான், பாப்பா விளையாடும் போது தம்பியும் ஷேர் பண்ணி விளையாட வைப்பேன். இப்போ பிரியாணி, இவங்க சொன்ன மாதிரி பிரியாணி இதெல்லாம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னால் அவளும் விளையாடுவான் அவனும் விளையாடுவான். அதே மாதிரி ஒரு ஃபுட்பாலு ஒரு இது விளையாடுறோம் அப்படின்னா நாங்கள் 3 பேருமே ஷேர் பண்ணி விளையாடுவோம். அவங்க சொன்ன மாதிரி ஃபோட்டோஸ் எடுப்போம். அப்புறம் வந்து நான் மோஸ்ட்லி அவங்க கூட எல்லா கேம்ஸுமே விளையாடுவேன். அவன் 2 பேருமே வந்துட்டு இப்போ பாப்பா வந்து என்னென்னு என்கிட்ட சொல்கிறாளோ அதில் வந்து ஏதாவது தப்பு இருக்குது இல்லை அப்படின்னாலும் கூட நான் வந்து அதை அப்போவே சொல்லிடுவேன். ஓகே ஓகே. இருக்குது சார். நாங்கள் சண்டே ஆனால் நாங்கள் 4 பேரும், நாங்கள் பசங்க 2 பேரும், ஹஸ்பண்ட், நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அவர் அந்த எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் வச்சு நிறைய அந்த இதெல்லாம் ரோபோட் மாதிரிலாம் செய்வார். அப்போ குழந்தைங்க நாங்கள் 4 பேர் சேர்ந்து ஒரு செய்வோம். இல்லைன்னா நாங்கள் 2 பேர் டீமாக சேர்ந்து கூட நாங்கள் 2 பேர் இப்படி செய்கிறோம், நீங்கள் 2 பேர் இப்படி செய்யுங்கன்னு. இல்லை, நான் கேட்குறேன், கோச்சு கூடாது, தப்பாக நினைக்காதீங்க. உண்மையாக நடக்குதா? இல்லை இல்லை, நிஜமாக தான் செய்வோம். அவரு ஏம்மா நான் சந்தேகத்தில் கேட்கல, எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அதுவும் சண்டே வந்து நம்ம வந்து ஐயோ அப்பாடான்னு அப்படி செட்டில் ஆகிற டைம்ல நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் உங்க சந்தேகத்தில் கேட்கல, ஆச்சரியத்தில் கேட்குறேன். உண்மையா நடக்குதா? நிஜமா தான் செய்வாங்க சார். ஆனா ஏம்மா இங்க வந்து மைக்கு பிடிச்சதுனால பேசணும்லாம் நினைக்க கூடாது. நாங்க நாளைக்கு கேமராவோட வந்துருவோம், அதை மட்டும் மனசுல சண்டே கண்டிப்பா வாங்க, சண்டேக்கு வாங்க. சரி. இல்ல நிஜமாதான். என்ன பெரிய பையன் வந்துக்கிட்டு அதை ரொம்ப ஃபீல் பண்றானா. ஒரு தடவை என்னாச்சு, 99 மார்க் வாங்கிட்டு வந்தேன் EVSல. ஏன்டா 1 மார்க்கு கம்மியா வாங்கியிருக்கேன்னு நான் ரொம்ப ஒரு இதாக தான் கேட்டேன். நீங்க எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லம்மா, நானா தானே படிக்கிறேன், நீங்க என்ன எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களா, நானா தான் படிச்சு வாங்குறேன், எனக்கு நீங்க என்ன ஸ்பெண்ட் பண்றீங்க, உங்க ஸ்டூடெண்ட்ஸை தான் நீங்க எப்பவுமே கவனிக்கிறீங்கும் போது எனக்கு அப்ப தெரியல. நைட் படுக்கும் போது எனக்கு அது ஒரு மாதிரி ஒரு கேள்வி, சலார்னு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. நிஜமாதான் எனக்கு அது ஒரு மாதிரியாவே ஒரு மாதிரி ஓண்டிங்க இருந்துச்சு. அப்புறம் இவர்கிட்ட நான் சொன்னேன்,
சரி விடு இனிமேல் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே ஆனால் நாங்கள் ஏதாவது செய்வோம். எல்லாருமே வந்து பார்ப்பாங்க, இன்னும் நீங்கள் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஏதாவது ஒன்று அவனுக்கு அந்த ராக்கெட் செய்கிறது, அது ரொம்ப அவனுக்கு இன்ட்ரெஸ்ட். அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அந்த திங்ஸ் எல்லாம் வச்சு அதை கொஞ்சம் வித்தியாசமாக செய்யறது. அப்போ அவங்களுக்கு அடுத்த நாள் நான் ஸ்கூலுக்கு கொண்டே காட்டுட்டுமாம்மா, எங்கள் மிஸ்கிட்ட காட்டுட்டா, என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட காட்டுட்டா அப்படிங்கிறது. அது எல்லா குடும்பமா ஒண்ணா சேர்ந்து ஒரு மெமரி நல்லா கிரியேட் பண்றீங்க அது பண்ணுவோம். நீங்க. இப்போ எங்கெங்க அப்படிலாம் இல்லை, அதுக்கு முன்னாடி சொல்லுங்க. பெரிய மெமரிஸ் எல்லாம் எதுவுமே க்ரியேட் பண்ணல. நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். காலேஜ் அவன் ஃபஸ்ட் இயர் போய் சேர்ந்தோன்னா செக்ரட்டரியாக செலக்ட் ஆகிட்டு அந்த ஃபங்க்ஷன் நடக்குது. அப்போது நான் போகல. அது வந்து அவன் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணான். நான் செக்ரட்டரியாக செலக்ட் ஆகியிருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க ஆடிட்டோரியத்தில், நான் மிஸ் பண்ணிட்டேன். அதை வந்து நான் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் மெமரி நான் அவனுக்கு கொடுக்கல. அது வந்து இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த ப்ரெசன்ஸ் அம்மாவோட இல்லைன்னு சொல்லி வண்டி ஏறினாலே எங்களுக்கு எல்லாம் மெமரி தான் அப்படின்னு சொல்லுங்க. சண்டே ஒரு நாள் தான் எங்களுக்கு லீவுங்க. அன்னைக்கு ஃபுல்லாக நாங்கள் என்ஜாய் பண்ணுவோங்க. வீட்டில் எல்லாமே சமைச்சு சாப்பிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துங்க. வெளியே எங்கன்னா போகிறதா இருந்தால் போயிட்டு வருவோம், எல்லாம் பண்ணுவோங்க. அப்புறம் பெருசாக நானும் அவ்வளோ படித்ததில்லை, அவரும் அவ்வளோ படிச்சது இல்லைங்க. அதனால எங்களோட முக்கிய இது வந்து அவங்க நல்லா படிக்கணும். இல்ல அது கரெக்ட் தான். கண்டிப்பா நீங்க அதுக்காக தான் நீங்க 2 பேருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. படிக்கணும்னு அவசியமே கரெக்ட் தான். படிப்புங்கிறது உங்களுக்கு அது ஒரு சோல் இதா இருந்தாலும் கூட இதுக்கு மெமரி கிரியேட் பண்றதுக்கு படிப்பு அவசியம் இல்லை, காசு அவசியம் இல்லை, எதுவுமே அவசியம் இல்லை. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ கண்டிப்பா நாங்க 2 பேர் வேலை ஏன் பாக்குறோம், நமக்கு பெட்டரா நம்ம குழந்தை வரணும். அதனாலதான் எல்லாருமே பண்றோம் இல்லையா? இப்போ இருக்கிற நான் எப்படி வளர்ந்தேன்னா என் குழந்தை அதுக்கு மேல நல்லா இருக்கணும், இன்னும் கொஞ்சம் திங்ஸ், அதுக்காக தான் 2 பேர் வேலைக்கு போறாங்க. பட் அந்த ப்ராசஸ் இல்ல, நம்ம குழந்தை வளர்ப்புல ஒரு டவுன் த லேன் நம்ம போய் ஏன் நம்ம இது பண்ணல, குழந்தை நம்மள பணத்துக்கு ஈக்குவலா இது பண்ணக்கூடாது. எங்க அம்மா வேலைக்கு போறனால அதை வாங்கி கொடுக்குறாங்க, இது பண்றாங்கங்கிறத நம்ம ஈக்குவலைஸ் பண்ணக்கூடாதுன்ட்டுக்காக தான் நான் இது ஸ்பெசிஃபிக்கலி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா வர வர ஜெனரேஷன் குழந்தைங்க என்ன பண்றாங்க, நீங்க அதை எனக்கு வாங்கி கொடுங்க, நீங்க வேலைக்கு தானே போறீங்க, உங்களுக்கு காசு வருது இல்லையா, நீங்க எனக்கு இது பண்ணி கொடுங்க. தே கன்சிடர் மணி டு மெமரி. அதுங்கிறது பேரண்டிங் அவங்களுக்கு நல்லதில்லை, நமக்கும் அது நல்லதில்லை. சொல்லுங்க, நீங்க இதுல பாசிபிலிட்டி இருக்கா இந்த மெமரி கிமரி? நான் வந்து இந்த சம்மர் வெக்கேஷன்ங்கிறனால அவங்க கூட கண்ணாம்பூச்சி விளையாடுறது, உப்பு மூட்டை தூக்குறது, அப்புறம் ஒளிஞ்சு விளையாடுறது. நாங்க 3 பேர் தான் விளையாடுவோம். அப்புறம் நாங்க அவங்க கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்புறம் வந்து பால் எல்லாம் வச்சு விளையாடுவாங்க அந்த மாதிரி. அவங்க ஆனா அந்த லீவ் டைம்ல மட்டும்தான். அப்புறம் ஸ்கூல் டைம்ஸ்னா ஹோம் ஒர்க்கு 2 பேர்த்தையும் உட்கார வச்சு சொல்லி கொடுக்குறது, அதுக்கே சரியா இருக்கும் மேம். அதனால ஸ்கூல் டைம்ல கண்டிப்பா முடியாதுங்க. அதுதான் ஸ்கூல் டைம்ல நீங்க எப்படி இந்த மெமரியை கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கறது தான் क्वेश्चन. அதான் சொல்லிட்டாங்களே, முடியலன்ட்டாங்க. இப்ப லீவா இருக்கனால கண்டிப்பா நீங்க டெக்னிக் சொல்லி தரணும். அத வர நாங்க வண்டியில போகும்போது அதிகம் அவளை படிக்க தான் சொல்லுவேன். டேபிள் சொல்லு, அதை சொல்லு, இதை சொல்லு. வண்டியில போகும்போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் மெமரி. ஐயோ இந்த அம்மா இன்னைக்கு என்ன டேபிள்ஸ், 4th டேபிள் சொல்லு, வண்டி ஓட்டுறது. அவளே சொல்லுவா, அம்மா ஏமா சும்மா சும்மா படிக்க வைக்கிறீங்க, அப்பா ஜாலியா விளையாடுறாங்கல்ல அப்படின்பா. சாயந்தரம் ஷட்டில் விளையாட போவாங்க. அப்புறம் அதனால சரி நான் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிகம் பாட்டு பாடுவோம். அவளுக்கு பாட்டு பாடுறது ரொம்ப பிடிக்கும். அம்மா அழகான கண்கள் பாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாட்டு அவங்க சொல்லுவாங்க, பாட்டு பாடுவோம். ஈவினிங் வந்தா ஷட்டில், சண்டேஸ்ல வந்து 4 பேருமே ஷட்டில் விளையாட போவோம். ஸோ அந்த மாதிரி நாங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கிறோம். இந்த அளவுக்கு தான் உங்களால செய்ய முடியுதுன்றது இந்த மாதிரி தான் எங்களால. ஆக்சுவலாக என்னோட பேரண்ட்ஸ் வந்து என் கூட குவாலிட்டி ஆஃப் டைம்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணல. அம்மா வந்து டீச்சராக இருந்தாங்க, அப்பா கண்டென்ட் இப்போ தான் வரீங்க, வாங்க வாங்க வாங்க. மிலிட்ரி அவர். அதனால் நாங்கள் வந்து நான் தனியாக தான் படிச்சுக்குவேன், எல்லாமே நான் தான் பண்ணிக்குவேன். அந்த மாதிரி என்னோட குழந்தை இருக்கக்கூடாதுன்னு அவன் பிறந்ததுலேருந்தே வந்துட்டு நான் ரொம்ப அவனை கேர் பண்ணிக்குவேன். அதே மாதிரி அவனுக்கு ஒரு 3 இயர்ஸ் இருக்கும்போது இருந்தே நான் வந்து குக்கிங்னா என்னன்னு சொல்லிட்டு அவனுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக அதெல்லாம் கவனிப்பான். அதனால் வந்து உட்காந்து அதெல்லாம் பண்ணுவான். இது நான் பண்ணுறேன் அப்படிம்பா, இல்லை நான் அந்த ஃபிஷ் எல்லாம் திருப்பி போடணுன்னா அவன் திருப்பி போடுவான், அதெல்லாமே பண்ணுவான். இது நாங்கள் பேசுவோம். 2வது டாக்டர் சொன்ன மாதிரி நான் டேரெக்டாக அவன்கிட்ட இது நீ செஞ்சது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏதாவது ஒரு ஸ்டோரி பேஸ்ட் கொண்டு வந்து இது பண்ணது தப்பா சரியா அப்படி சொல்லி கேட்கும்போது அவன் தப்பு அப்படி சொல்லுவான். அப்போ நீ பண்ணது என்னது அப்படி சொல்லி கேட்டுச்சுன்னா, ஆமாம் அடுத்த வாட்டி நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன், வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறது அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இது பண்ணுவோம். அப்புறம் 2வது இப்போ கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் வந்துட்டு கீபோர்டு அவன் இப்போ கொஞ்சம் கற்றுட்டு இருக்காங்காட்டி என்ன ஏதாவது பாட சொல்லுவான், சாங்ஸ் எல்லாம் பாட சொல்லுவான். அப்போ நாங்கள் வந்து பாடிட்டு நாங்கள் எங்களுக்குள்ளே தான் அந்த என்ஜாய்மெண்ட் இருக்கும். அது மெமரி தான், அது தினமுமே இருக்கும். 2 பேர் அவனுக்கும் வந்துட்டு அப்புறம் சிலதெல்லாம் வந்துட்டு அவன் யூடியூப்பில் வந்து கற்றுக்குவான் புதுசாக. அது என்னன்னு சொல்லி எனக்கும் சொல்லிக் கொடு
அப்படி சொல்லிட்டு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டு அவன் வந்து டெக்னிக்கல் யூடியூப்ல கற்றுக்கணும், சரி ரெசிபி எதாவது கற்றுக்கணும் போல் இருக்கு நான் நினச்சிட்டு. அது டெக்னிக்கலாக வந்துட்டு பழகிட்டு இது இப்படி இருக்குது. அப்புறம் அவனுக்கு வர சில ட்ரீம்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவான். ஓ குட். அதெல்லாம் ஷேர் பண்ணுவான். ஷேர் பண்ணிட்டு இப்படி நடந்துச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லுவான். அது நான் கேட்டுக்குவேன். நான் என்னதை ஷேர் பண்ணுவேன். எப்போவுமே நாங்கள் 2 பேருமே ரொம்ப க்ளோஸாக தான் இருப்போம் இப்போ மட்டும். அன்பான நேயர்களே, கடந்த வாரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி ரொம்ப முக்கியமான விஷயமா, அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா வேலைக்கு செல்கிற தாய்மார்களுடைய குழந்தை வளர்ப்பில் எதிர்கொள்கிற சவால்களை பற்றி பேசுகிற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. அவர்கள் எதிர்கொள்கிற சவால்கள், அவங்க அதுலேருந்து எப்படி மீண்டு வரலாம், அதுக்கான என்னென்ன வசதிகள் இருக்குது, என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கலாம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப எதிர்நோக்கி காத்திருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து இன்னும் வர வாரங்களில் அதை பற்றி நிறைய பேச போகிறோம். தொடர்ந்து நீங்கள் காத்திருங்க. இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்புகள் நிலையம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். மீண்டும் சந்திப்போம் அன்பான நேயர்களே. நன்றி, வணக்கம்.